500 கோடிகளை அள்ளும் கோட் திரைப்படம். சரித்திரம் படைக்கும் விஜய். தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸில் மன்னனாக வலம் வருபவர் தளபதி விஜய் தான். இவர் ஒவ்வொரு படத்திற்கும் வசூல் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. துப்பாக்கி படத்தின் மூலம் 100 கோடி வசூலை ஆரம்பித்த இவர் தற்போது வரை 1000 கோடி வசூலை தொடுவார் என உச்சத்தில் இருந்து வருகிறார். இவர் படங்கள் வெளியானாலே முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸிலேயே புதிய சரித்திரங்களை படைத்துவிடும். இவரின் படங்களுக்கு இவரே போட்டியாக அடுத்தடுத்து வசூலை அதிகரித்துக் கொண்டே செல்கிறார். தற்போது வரை முதல் நாள் வசூல் அதிக வசூல் செய்த படமாக லியோ இருந்து வருகிறது. தற்போது கோட் திரைப்படம் இந்த லிஸ்டில் இணைந்துள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயுடன் பிரபுதேவா, பிரசாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிப்பில் கோட் படம் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது. படத்தில் அறிவிப்பு வெளியானதில் இருந்து எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. இந்த படத்தில் பல ஸ்பெஷலான விஷயங்கள் வெங்கட் பிரபு செய்திருந்தார். ஆனால் ரசிகர்களுக்கு படத்தை தியேட்டரில் கொண்டாட ஆர்வமாக இருந்தனர். தற்போது தியேட்டரில் வெளியாகி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. படம் வெளியான முதல் நாளே வசூல் வேட்டையை தொடங்கியது. கோட் திரைப்படம் முதல் நாள் மட்டும் கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக செய்திகள் வெளியாகிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலும் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஆகி இருப்பதால் வசூல் சாதனையை தொடர்ந்து படைத்து வருகிறது கோட். முதல் வாரத்திலேயே ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட 500 கோடியை நெருங்கிவிடும் என கூறப்படுகிறது. இந்த படத்திற்கான வரவேற்பு அதிகரித்துள்ளதால் 1000 கோடி வரை செல்ல வாய்ப்பிருக்கிறதாம். தளபதி விஜயின் நடிப்பில் இன்னும் ஒரு படம் மட்டும் வெளியாகி இருக்கிறது. இதனால் இவரின் படங்களை தியேட்டரில் பார்ப்பது இதன் பிறகு இல்லை என்பதால் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக கோட் படத்தை பார்த்து வருகின்றனர். தளபதி 69 கோட் படத்தின் வசூல் சாதனைகளை முறியடிக்கும் என எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் புதிய மைல்கல்லை தொட்டுவிடும் எனவும் கூறப்படுகிறது. தளபதி 69 வேலைகளை ஆரம்பித்து விட்டதாக இயக்குனர் வினோத் தெரிவித்திருந்தார். விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு தரத்திலிருந்து வெளியிட இருக்கின்றனர். தளபதி 69 படத்தை அடுத்த வருடம் ஏப்ரலில் ரிலீஸ் செய்ய வாய்ப்புள்ளதாம். அதன் பிறகு தனது தீவிர அரசியல் வேலைகளில் களமிறங்க இருக்கிறார் விஜய்.